அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். தந்தை பியோவிடத்தில் ஒருவர் கேட்டார், உங்களால் எப்படி இவ்வளவு அருமடையாளங்களையும் இவ்வளவு அழகாக ஆலோசனைகளையும் வழங்க முடிகிறது? இதற்கு தந்தை பியோ இவ்வாறு சொன்னார், நான் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன், அதனால் தான் என்னால் இவ்வளவு அருமடையாளங்களை செய்ய முடிகிறது, இவ்வளவு அழகாக பலருக்கும் ஆலோசனைகளை வழங்க முடிகிறது. எவ்வளவு அழகான வார்த்தை என்று பாருங்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது நம்மாலும் மிகுதியான அற்புதங்களை செய்ய முடியும், மிகுதியாக நல்ல ஆலோசனைகளை வழங்க முடியும். நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருக்கக்கூடிய ஒருவர் மிகுதியான கனிகளை தருகிறார் என்கிறார். இயேசுவோடு நாம் எப்படி இணைந்திருப்பது? இறைவார்த்தை வாசிக்கலாம், இறைவேண்டல் செய்யலாம், இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்யலாம். இவற்றையெல்லாம் நாம் செய்கிற போது இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகம் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயலை சொல்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவத்திலே பிற இனத்தவர்கள் கிறிஸ்துவை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தபோது ஒரு சிக்கல் ஏற்பட்டது. என்ன சிக்கல் என்று சொன்னால், பிற இனத்தவர் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா? இதுதான் அங்கு ஏற்பட்ட கேள்வி. அப்பொழுது திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்தார்கள். அது என்ன என்று சொன்னால், பிற இனத்தவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை, மாறாக கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாத சில செயல்களை விட்டுவிட வேண்டும் என்று திருத்தூதர்கள் எருசலேமிலே ஒன்று கூடி இவ்வாறு முடிவெடுத்தார்கள். பிற இனத்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காகவும் இயேசு வந்தார், ஏன் நமக்காகவும் வந்தார் என்றார். இயேசு எல்லாரிலும் இருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்றால் அடுத்திருப்பவர்களோடும் இணைந்திருக்க வேண்டும், அடுத்தவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் இரண்டு பக்கங்களாக இருக்கின்றன. நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் அடுத்தவரையும் அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் கடவுளையும் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கிற பொழுது மிகுதியான கனிகளை தருகிறோம். ஆகவே இத்தகைய மிகுதியான கனிகளை தருவதற்கு நாம் இயேசுவோடும் அடுத்திருப்போரோடும் இணைந்திருப்போம்.